குட்டி தோப்பு வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சவொன்னே அவங்க பாட்டி வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அவன் வீட்டுக்கு தான் வருவான், அவன் வீட்டுக்கு வரதுக்குள்ளே நம்ம எல்லோரும் இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி பிளானை போடுறாங்க. உடனே கஜேந்திரன் கிட்ட சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்புங்கன்னு ரெடி ஆகணுன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வந்து சொல்லிடுறாங்க. அத்தா நல்ல நேரத்துக்குள்ளே போகணும், கிளம்புங்கன்னு எல்லாரையும் கிளம்ப வச்சுறாங்க. அப்புறம் கஜேந்திரன் வந்து வீட்டாண்ட 2 பேர் ஊர் இலையில 2 பேர் போட்டு வச்சுக்கிறதா சொல்கிறாரு. குட்டி வந்தால் அப்படியே பிடிச்சி அவரை அடைச்சி வைக்கிறதுக்கு திருப்பியும் குட்டி ஓடி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. ஒரு பிரிட்ஜு மேலே வந்துட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் ஏஞ்சி டைம் என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சு, நம்ம மண்டபத்துக்கு நேராக போயிடலாம், அங்கே தான் எல்லோரும் போயிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு குட்டி புத்திசாலித்தனமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவங்க சித்தப்பா சைக்கிளில் போதை சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. கரெக்டாக அவங்க சித்தப்பா வந்து பார்த்துட்டு, என்னடா குட்டி நீ உங்கள் பாட்டி வீட்டில் தானே இருந்த அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி, இல்லை சித்தப்பா, இந்த மாதிரி கஜேந்திரனும் அவங்க பாட்டி எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு லக்ஷ்மியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அட பாவிங்களா, இப்படியெல்லாமா ஏமாற்றுவானுங்க, நானும் அதை நம்பிட்டேனே, என்னால் என்ன பண்ண முடியும்னு நினச்சி தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டானுங்க, அவனுங்களுக்கு இருக்குது, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு வச்சுக்கின்னு வேகமாக. ஆனால் இப்போ சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு அப்புறம் 2 பேரும் கடகடன்னு நடந்து போகிறாங்க. இங்கே போய் மண்டபத்தில் போய் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீடு வரலன்னு எல்லாரும் ஊராளுங்க எல்லாரும் கேட்டிருக்க, வந்துருவாங்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ தான் நாடகம் ஸ்டார்ட் பண்ணாதான் கஜேந்திரனை தாலி கட்ட வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த குட்டியும் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு பிளானை போட்டுக்கிறாங்க. உடனே வந்துட்டு ஊர் ஆளுங்க கேட்க, உடனே நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், டைம் ஆகுது இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி பசுபதி நடிக்கிறாரு. ஃபோன் பண்ணி என்ன இன்னும் வரலையான்னு கேட்டால் உங்கள் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லி 2ஆவது தரத்து பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி இவராகவே எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்துட்டு இவங்களும் வந்துட்டு நம்புகிறாங்க, ஊர் ஆளுங்களும் நம்பிட்டு என்னடா இது இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க மாதிரி ஒரு மாப்பிள்ளை வீடியோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு பசுபதி ஃபோனை வச்சிடுறாரு. எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்ல, சரி விடுப்பா, என் பையன் அடுத்த வாரம் வெளிநாட்டிலேருந்து வரான், அப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம், லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்ல, அது வரைக்கெல்லாம் தாங்க முடியாது, என் தங்கச்சி நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு, அதனால் இதை செஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. கரெக்டாக கையிலே வெண்ணெய் வச்சுக்கின்னு எதுக்கு இது பண்ணோம், கஜேந்திரனே இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருங்க லக்ஷ்மிக்கு உடனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே குட்டி வந்துடுறாரு. வந்து அவங்க பாட்டியும் லக்ஷ்மி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி ஏமாற்றிட்டாங்களே படுபாவிங்க, இங்கே லக்ஷ்மி இருக்கவே வேணாம், அவங்க ஏதாவது பண்ணி தாலி கட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு குட்டியும் அவங்க சித்தப்பாவும் சொல்கிறாங்க. லக்ஷ்மி உடனே இங்கேருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க. லக்ஷ்மி நான் எங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. எங்கன்னா போய் இவங்ககிட்ட தப்பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ வந்து கோயிலுக்கு வராரு. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.